எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் 2025 சம்மர் ஸ்லாம் நைட் 1 நைட் 2ஓட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். WWE சம்மர் ஸ்லாமில் மொத்தமாக எத்தனை மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. குறிப்பாக இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஏன்னா ரெஸ்ல்மேனியா மாதிரி WWE சம்மர் ஸ்லாம் நைட் 1 நைட் 2 அப்படின்ற மாதிரி 2 நாளாக சம்மர் ஸ்லாம் நடத்த போகிறாங்க. குறிப்பாக எப்போ சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 3ஆம் தேதி யூஎஸில் நடக்க போகுது. அதை நம்ம இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நைட் 1 வந்து பார்த்திங்கன்னா காலையில் நெட்ஃப்ளிக்ஸில் 4:30 மணிக்கு பார்க்கலாம். நைட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த நாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 4:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸோ சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஸோ சம்மர் ஸ்லாமில் நைட் 1 நைட் 2 அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்சை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மாக் டவுன் ராஸ்டரில் இருக்க எல்லா டாக் டீம் டிவிஷனும் சேர்ந்து ஒரு 6 பேக் TLC மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தாறுமாறான மேட்சாக இருக்கும். DIY டீமாக இருக்கட்டும், மோட்டோ சிட்டியாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஒரு தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சம்மர் ஸ்லாமில் ஒரு பெஸ்ட் மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒயிட் 6 இப்போ தான் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்களோட ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையாது. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒயிட் 6 அவங்களோட WWE டாக் டீம் சாம்பியனை அவங்களே ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜெயின் வர்சஸ் கேரியன் கிராஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினாக இருக்கட்டும், கேரியன் கிராஸாக இருக்கட்டும், இவங்களோட ஸ்டோரியை WWE ரொம்பவே சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் சாமி ஜெயின் கேரியன் கிராஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் சாமி ஜெயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ஜேட் கார்கில்கான WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. குறிப்பாக ஜேட் கார்கில் ஸோ WWE ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி ரெஸ்ல்மேனியாலே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் டிஃபனி ஸ்டாட்டனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கில் நியூ WWE உமன் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சம்மர் ஸ்லாமோட ஒரு செலிபிரிட்டி மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓட்டன் அண்டு ஜாலி ரோல் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டயர் அண்டு லோகன் பாலுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். எப்பவுமே சம்மர் ஸ்லாம் இந்த மாதிரி ரெஸ்ல்மேனியா அப்படின்னு வந்துட்டாலே ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டியை ஒரு மேட்ச்சில் இன்வால்வ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு செலிபிரிட்டி மேட்சே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சாக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் அண்டு ஜெய்லி ரோல் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரகுல் ராட்விகஸ் அண்டு ராக்சின் ஃபெரேஸ் வர்சஸ் அலெக்சா பிளஸ் அண்டு சார்லட் ஃப்ளேயருக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸை வின் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ WWE சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று WWE புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியுது. இந்த மேட்ச்சில் அதிகபட்சம் நியூ WWE டாக் டீம் சாம்பியனாக சார்லட் ஃப்ளேயர் அண்ட் அலெக்சா பிளஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜே ஊசோ அண்டு ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கர் அண்டு பிரான்சன் ரீடுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போது. இந்த மேட்சை WWE என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிறதுனால ஸோ வேறு வழியே இல்லாமல் ஒரு டாக் டீம் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும், ஜே ஊசோவாக இருக்கட்டும், இந்த பக்கம் பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர் எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. மேபி இந்த மேட்ச்சுக்கு இடையில் செத் ராலின்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அதே சமயம் செத் ராலின்ஸோட டீமில் இன்னொரு மெம்பர்
கூட ஆட் ஆகலாம். ஸோ அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் டீம் மேட்ச்சில் இன்வால்மெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜே ஊசோ வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சிஎம் பங்க் வர்சஸ் குந்தருக்கான WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சடனாக தான் WWE ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால 6 மேன் டாக் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு ஒரு டாக் டீம் மேட்சாக வச்சுட்டாங்க. ஸோ ஒருவேளை செத் ராலின்ஸ் இருந்திருந்தா ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரோமன் ரெயின்ஸ் ஜே ஊசோ கூட சிஎம் பங்கும் சேர்ந்து ஒரு 6 மேன் டாக் மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச் கேன்சல் பண்ணதுனால செத் ராலின்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால சிஎம் பங்குக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் WWE சிஎம் பங்க் சாம்பியன் ஆக்குவாங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் சிஎம் பங்க் ஜான் சீனாவோட மோதினாரு. ஸோ அதுக்குள்ளே அவருக்கு இன்னொரு வாய்ப்பு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு சிஎம் பங்கை சாம்பியன் ஆக்குறதுக்கு. அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் குந்தரை பீட் பண்ணி நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டே 1ஓட மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்கும். ஸோ சம்மர் ஸ்லாமோட டே 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வல்கீரியனுக்கான ஸோ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா WWE ரெசல்மேனியாவில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேட்ச் எப்படி போகும், இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மேட்ச்சில் பேலியோட இன்வால்மெண்ட் இருக்குமா, பேலி ஹீல் டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பெக்கி லிஞ்ச் அவங்களோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஏஜே ஸ்டைல் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ணி ஏஜே ஸ்டைல் அடுத்தபடியாக ஜான் சீனாவோட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்காக மோதுவார். அதில் ஜான் சீனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவார் அப்படின்ற மாதிரி பல ரூமர்ஸ் இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். அதிகபட்சம் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் டாமினிக் மிஸ்டீரியோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரியா ரிப்ளி வர்சஸ் நயோமி வர்சஸ் இயோ ஸ்கைக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தாறுமாறான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் 3 பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகும். ஸோ அதிகபட்சம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நயோமி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே அவங்களோட சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நயோமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை அவங்களே ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோலோ சுகாவா வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டோக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்கும். ஒரு பக்கம் சோலோ சுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. மேபி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜை உடஞ்சி விழுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் என்னதான் 2 பேரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சோலோ சுகாவா அவரோட யூஎஸ் சாம்பியனை ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு தரமான ஒரு மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா ரெசல்மேனியா சாம்பியன் ஜெயிச்சு சம்மர் ஸ்லாமில் தோத்துட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. இதில் கோடி ரோட்ஸ் திரும்பவும் சாம்பியன் ஆக போகிறாருன்னு ஒரு டாக் இருக்குது. அதே சமயம் செத் ராலின்ஸ் இந்த மேட்ச் கடையில் உள்ளே வந்து அவர் கேஷ் இன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஜான் சீனா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஸோ அவரோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் அவரே ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வருஷம் சம்மர் ஸ்லாமை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் என்ன, ஒவ்வொரு மேட்ச்லையும் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.